தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் திட்டங்களால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முதலிடத்தில் உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கீதா ஜீவன், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிருக்கு நாளை முதல் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான், அது தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை பெண்கள் உழைக்கும் மகளிர் அதிகம் இருக்கிற கிட்டத்தட்ட 41% இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். இவ்வாறு நம்முடைய கல்வி அதிக வளர்ச்சியில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம மாநிலம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம சொல்லலை. ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் விவரங்கள் மூலம் இது அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு கடந்த 4 ஆண்டுகளாக வளர்ச்சி அடைந்துள்ளது. மற்றபடி நம்முடைய ஒரு உன்னத திட்டம்னு சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை திட்டம். அது நம்முடைய பெண்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடையாது. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தான் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு பெண்கள் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் வழங்கி வருகிறார்கள். இந்த வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலினில் விண்ணப்பம் கொடுத்தவங்களுக்கு ஆய்வு பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதனால் அந்த ஒரு வாய்ப்பு